ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமமாயிரத்தில் சிவபெருமானோட பெருமைகளில் இவர் காத்த போல எங்கும் நிரம்பி இருக்கார் அப்படின்னு சொல்லித்து, எப்படி இந்த காற்றுங்கிறது ஜீவராசிகள் உயிர் வாழறதுக்கு ரொம்ப முக்கியமோ அதை போல இவரோட அருளும் முக்கியம். அந்த காற்று எப்படி எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கோ அது மாதிரி இவர் எங்கும் நிரம்பி இருக்கார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அடுத்த 608வது திருநாமம் என்ன சொல்கிறது? ஓம் சேகிதானாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, அனைத்தையும் நன்கு அறிபவர் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சவர். இதுக்கு முன்னால் திருநாமத்தில் ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, எங்கும் நிரம்பி இருக்குன்னு அதை சொல்லித்து, இது இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னர், எல்லாம் அறிஞ்சவர் அப்படின்னு அர்த்தம். இவர் எல்லாத்தையுமே அறிஞ்சிருக்கார். ஆனால் வேடிக்கை என்ன அப்படின்னர், என்னென்ன அண்டச்சராச்சரத்துலையும் என்னென்ன நடக்கிறதோ அங்கே இவர் நேரவே ஸ்தூலமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இல்லை, ஆனாலும் எல்லாம் தெரியறது. அப்படி காரணம் என்னன்னர், இவர் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறதுனால. அப்படி அனைத்தையும் தனக்குன்னு சொல்கிறதுக்கு யாரும் வேணும் அப்படிங்கிற ஒரு உதவியும் கிடையாது. இவரே எல்லாத்தையும் அறியறாப்பில் இருக்கார். அது காரணம் வேறு ஒன்றும் இல்லை. பிரஜானம் பிரம்ம அப்படின்னு வேதம் என்ன சொல்கிறதுன்னு, அந்த தெளிந்த அறிவே பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த அறிவு வடிவமாகவே இவர் இருக்கிறதுனால எங்கே எது நடந்தாலும் இவருக்கு தானே தெரியறது. இன்னும் சொல்லப்போனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே அது எதனாலன்னர், அவரோட இந்த சக்தியினால் நமக்கும் அது தெரியறது. அதுதான் அவரோட பெருமை. அப்படி எல்லாத்தையும் அறியக்கூடியவர். அவர் எல்லாத்தையும் அறியறார் அப்படிங்கிறது தான் நாம் அறியாத இருக்கோம். நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய குறையே என்ன அப்படின்னார், எல்லாம் அவருக்கு தெரியும் சார். சொல்கிறோம். எப்போ சொல்கிறோம்? நமக்கு ஏதானும் ரொம்ப கஷ்டம் வந்துடுத்துனா, யாராவது நமக்கு கெடுதல் பண்ணினாக்க அவர்களை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது? எல்லாம் பகவானுக்கு தெரியும், அவர் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறோம். இப்போ பகவான்கிட்ட போய் நம்ம சொன்னோமா, எனக்கு இன்னென்ன கஷ்டத்தை கொடுத்துருக்கா, இவ்வளவு கஷ்டமாயிருக்கு, இவ்வளோ நஷ்டமாயிருக்கு அப்படின்னு நம்ம போய் சொல்கிறோமா? ஆனால் எல்லாம் அவருக்கு தெரியுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோமே, இது என்ன நம்பிக்கையில் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. இந்த நாமம் சொல்லியிருக்கிறதுனாலேயே, இந்த நாமத்தை கேட்காதே நமக்கு ஒரு அந்த தெளிவு இருக்குது. எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும், அனைத்தையும் அறிந்தவர் அப்படின்னு நமக்கு தெரியறது. அப்படி அனைத்தையும் அறிந்தவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு உதாரணம் சொல்லணும்னா எத்தனையோ சரித்திரங்களை சொல்லலாம். எங்கேயோ கௌரவர் சபையில் திரௌபதிக்கு அவமானம் ஏற்படுறது, அவளோட ஆடை களையப்படுறது அப்படின்னா எங்கேயோ துவாரகையில் இருக்கிறவருக்கு எப்படி தெரிஞ்சது? இப்போ மாதிரி ஏதானும் ஃபோன் இருக்கா, இல்லை ஏதானும் சொல்லி விஷயத்தை மெசேஜ் போட்டு ஏதானும் பண்ணணுமா? இல்லை. இங்கே அபலையாக கையை கூப்பிட்டு துவாரகாதீஷா அப்படின்னு திரௌபதி அலறினாலோ இல்லையோ, அங்கேருந்து உடனே இவரோட அருள்னால் அதுக்கு என்ன வேணுமோ அந்த சமயத்துக்கு அது புடவை வந்தது அப்படின்னு நமக்கு மகாபாரதம் சொல்கிறது இல்லையா. இப்படி எத்தனையோ பேருக்கு. எங்கேயோ ஒரு மடுவில் ஒரு யானை முதல வாயில் அகப்பட்டு அலறுறது அப்படின்னா இவர் எங்கேயோ இருக்கிறவருக்கு எப்படி தெரிஞ்சது? இது அலறுறது எங்கேயானு முதல்ல கேட்குமா? எங்கேயோ இந்திரபிரஸ்தத்தில் துவாரகாதீஷான்னு கத்துறது எங்கேயோ துவாரகையில் இருக்கிற காதில் விழ முடியுமா? இல்லை எங்கேயோ ஒரு மடுவில் மாட்டின்ட்டு ஆதி மூலம்னு கத்தினாக்க, யானை கத்தினாக்க வைகுண்டத்தில் இருக்கிறவருக்கு தெரியுமா? எப்படி தெரியறது அப்படின்னு. அதுதான் ஆச்சரியம். அப்படி அவருக்கு எல்லாம் தெரியறதுனால தான் அவர் கடவுளாக இருக்கார், சர்வசக்தனாக இருக்கார். அதைப்போல்
இப்படி எங்கெங்கே என்ன நடந்தாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலைனாலும் சரி, அவர் உடனே ஓடி வந்து நமக்கு உதவுறதுக்கு காரணம் அவர் எல்லாத்தையும் அறியறது அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் அதில் இல்லை. உடனே அதுக்கு என்ன சரி பண்ணணும், அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமோ இல்லையோ. இப்போ திரௌபதி பாட்டுக்கு மானபங்கப்படுத்துகிறா அப்படின்னு அலறிண்டே இருந்தால் அதுக்கு உடனே அவள் மானத்தை காப்பாற்ற துணியை கொடுக்கணும்னு பண்ணணுமே. உடனே இவர் ஓடி வந்து இரு கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு இவர் சொல்லி லீண்டு வந்து மொள்ள வந்தார்னா அதுக்குள்ளே மானம் முழுக்க போயிடுத்துனா என்ன பண்ணுறது? அதை போல் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அடுத்த க்ஷணம் அதுக்கு என்ன வேணுமோ பரிகாரமோ அது கிடைக்கிறாப்புல இருக்குது அவரோட அருளில். அதுதான் அங்கே முக்கியம். இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாருங்கிறது மட்டும் அவருக்கு பெருமை இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறது மட்டும் அவரோட சிறப்பு இல்லை. அத்தனை தெரிஞ்சுண்டு உடனே அதுக்கு என்ன வேணுமோ ஓடி வந்து அருள் செய்கிறது தான் அவரோட அன்புக்கு கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதனால தான் இந்த நாமத்துக்கு அப்படி விசேஷமாக பொருள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அனைத்தையும் அறிந்தவர், இவருக்கு யாரும் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை. அப்படி எப்பப்போ என்னென்ன நடக்கிறதோ அதுக்கு ஏற்றாப்பில் இவர் உடனேயே ஓடி வந்து அருள் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணம் காமிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதில் நாம் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சது திரௌபதியோட கஷ்டம், கஜேந்திரனோட கஷ்டம், இன்னும் பல பேருக்கு பல விதங்கள உதவி இருக்கார் ஓடி வந்து தெரிஞ்சுண்டு. அப்படி பார்த்தாக்க சோழ அரசன் சோழ தேசத்தில் திருவாரூரை தலைநகராக கொண்டு சோழராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதே அதில் எல்லாருமே தர்ம வழியில் ரொம்ப நல்லவர்களாக இருந்து ஒன்றும் பேராசை இல்லாத இப்படியெல்லாம் ஒரு பக்குவமாக ஒரு ஞான நிலையில் இருந்துன்னு ஆட்சி பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அப்படி பண்ணிட்டு இருக்கிறதே இந்த சோழராஜாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் அப்படின்னா, நமக்கு எத்தனையோ ஏவலாளிகள் இருக்கா, நமது அரண்மனையில் எத்தனையோ வேலைக்காராக இருக்கா, மந்திரிமார்கள் இருக்கா, அரச சபையில் இவா எல்லாரும் நல்ல மனசோட எந்த ஒரு பேராசையும் இல்லாத இருக்காளா அப்படின்னு ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு ஆசை வந்தது சோழனுக்கு. ஏன்னர் நம்ம நாட்டில் எவ்வளவு நல்லவா இருக்கா எவ்வளவு கெட்டவா இருக்கா அப்படின்னு இவருக்கு ஒரு சென்சஸ் எடுக்கணும்னு தோணித்து போல இருக்குது. அதனால என்ன பண்ணினார், ஒரு பரீட்சை பண்ணுறதுக்காக ஒரு ரகசியமாக ஒரு பொற்கல்லரை கூப்பிட்டு விலை உயர்ந்த மோதிரம், நவரத்னங்கள்லாம் பதிச்ச ரொம்ப இனிமேல் அதுக்கு ஈடாக சொல்ல முடியாது அப்படிங்கிறாப்புல ஒரு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு மோதிரம், அதை மாதிரி சிலதெல்லாம் பண்ணினார். பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு நாளைக்கு இந்த சபையில் அதை வச்சுட்டு என்ன பண்ணுற, இது மாதிரி இந்த நகையெல்லாம் வந்திருக்கு, இது எங்கே இது யாரோடது திருட்டு போயிருக்குன்னு தெரியல, நம்ம கருவூலத்துக்கு வந்திருக்கு, நீங்கள் இருக்கிறவா யாரானும் உங்களோடதாக இருந்தால் இது எடுத்துக்கலாம், உங்களோட தாங்கிறத எனக்கு சொல்லிவிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சபையில் வச்சார். அந்த வேலைக்காரெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் இது என்னோடது இல்லை, இது என்னோடது இல்லை, என்னோடது இல்லை, என்னோடது இல்லைன்னு எல்லாரும் எங்களது இல்லை நாங்கள் எடுத்துக்கல அப்படின்னா. இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்பாடா, நமக்கு அந்தரங்கத்தில் வேலைக்காரெல்லாம் எந்த பொருளுக்கும் அனாவசியமாக ஆசைப்படாத, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாத பக்குவமாக இருக்கா, நல்ல மனதோடு இருக்கா அப்படின்னு இதை முதல்ல உறுதிப்படுத்தினார். அடுத்தது உடனே மந்திரிமார்கள் நம்ம அரசாங்கத்தில் யாரெல்லாம் உத்தியோகத்தில் இருக்காளோ எல்லாரையும் கூப்பிட்டு உங்களோடது யாராதமான இருக்குமான்னு பாருங்கன்னு. உடனே அவர்கள்லாமும் வந்து பார்த்தா எல்லாரும் ஒத்தத்தராக வந்து பார்த்துட்டு இல்லை இது எங்கள்கிட்ட இது மாதிரி கிடையவே கிடையாது, எங்களோடது இல்லை, யாரோடதுன்னு தெரியல, யாரோடது எல்லாரும் எங்களது இல்லைன்னு எல்லாரும் எடுத்துக்க விரும்பலை. இதை பார்த்தா ராஜாக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. அப்பா, நம்ம அமைச்சரவையில் நம்மளோட அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நல்லவர்களாக இருக்கா, எந்த ஒரு பேராசையும் இல்லாத நல்லவர்களாக இருக்காளே, இது வரைக்கும் நமக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். இதோடு நிறுத்த வேண்டியதானே. உடனே அடுத்தது என்ன பண்ணார், சரி இப்போது நம்மளுக்கு அந்தரங்கமாக நமக்கு கைங்கரியம் பண்ணுற வாழலாமும் நல்லவாளாக இருக்கா, நம்மளை சுற்றி இருக்கிற அரண்மனையில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க வாழலாமும் நல்லவர்களாக இருக்கா, இப்போ நாட்டில் இருக்கிற பிரஜைகள்லாம் நல்லவாளாக இருக்காளா அப்படின்னு இவருக்கு தோணித்து. அதை பரீட்சை பண்ணோம்னு உடனே என்ன பண்ண, தண்டோரா போட சொன்னார்.
எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் தண்டோரா போடுங்கோ. இது மாதிரி ஒரு அபூர்வமான பொருள் எங்கேருந்து வந்தது, யாரோடதுன்னு தெரியல. மன்னன்ட்ட இருக்குது, ராஜாட்ட இருக்குது, அவர் பொறுப்பில் இருக்குது. யார் வேணால் வரலாம், வந்து எல்லாரும் பார்த்து அவர்களாயிருந்தால் அதுக்கு தக்க ஒரு பதில் சொல்லி இதை எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு ராஜா ஆணை அப்படின்னு தண்டோரா போட்டான். இப்படி போட்டாலோ இல்லையோ, உடனே நாட்டு மக்களில் இருக்கிறவ எல்லாரும் ஒத்தரா வரிசையாக சாரி சாரியாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சிட்டா. வந்து 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 பார்க்குறா. பார்த்தா கண்ணை பறிக்கிறது பிரமாதமாக இருக்குது. அது அவர் ராஜா அப்படி தான் பண்ணியிருந்தார். யாராக இருந்தாலும் மனசு ஒரு க்ஷணம் சபலப்பட்டு அதில் விரும்பக்கூடிய அளவுக்கு தான் அதை அழகாக பண்ணி வச்சிருந்தார். அதனால் என்ன பண்ணினார், எல்லாரும் பார்த்து பார்த்து பார்த்துட்டு இல்லை என்னோடதில்லை என்னோடதில்லைன்னு யாருக்குமே ஒரு மனசில் ஒரு விகல்பம் வரல, ஒரு பேராசி வரல, சபலமே வரல. இப்படி நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பல நாள் வந்து பார்த்து பார்த்துட்டு எங்களுது இல்லை எங்களுது இல்லை எங்களுது இல்லை, எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எங்களுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இதை பார்த்தா சோழராஜாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆஹா, சோழ தேசத்தோட பெருமை என்ன, அரசாங்கத்திலேருந்து ஆரம்பித்து அரசன்லேருந்து ஆரம்பித்து யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வழி அப்படின்னு அத்தனை பேரும் இவ்வளவு எந்த ஒரு பேராசியும் இல்லாத இப்படி தெளிஞ்ச ஒரு அறிவோடு இருக்காளே, நல்லவர்களாக இருக்காளேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இப்படி சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிறதே அதுக்கு ஒரு அடுத்த தேசத்தில் கலிங்கப்பட்டினம் அப்படிங்கிற இடம், அங்கே ஒரு வியாபாரி இருந்தார். அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது, சோழ தேசத்தில் இப்படிலாம் நடந்துருக்குன்னு. உடனே அவருக்கு ஆசை வந்துடுத்து, ஐயோ இவ்வளவு ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா வச்சுருக்கனால அதை போய் எப்படியான நம்மளோடதுன்னு சொல்லி எடுத்துன்னு வந்துடணும், அதை வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு உடனே இந்த சோழ தேசத்துக்கு வந்தார். ஆரூருக்கு வந்தார். வந்து அரசன்ட்டு சொல்கிறார், என்னோடது காணா போச்சு, என்னோடது தான் இதுன்னார். பார்த்தா ராஜா இப்போயே புரிஞ்சுடுத்து வந்திருக்கிறவன் யார் அப்படின்னு. உடனே சொன்னார், வந்து உன்னோடது தான்ங்கிறதுக்கு இதை எனக்கு நிரூபித்து சொல்லு, எப்படி காணா போச்சு, எங்கே காணா போச்சு, இது உன்னோடு தாங்கிறதுக்கு இதில் ஏதான அடையாளம் வச்சுருக்கா, அதை நான் எப்படி நம்புறது, நம்பி கொடுக்குறது. நான் இப்போ கொடுக்கறத பற்றி இல்லை, கொடுத்துருவேன், ஆனால் எனக்கு இதை நீ வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த வியாபாரிகிட்ட சொன்னார். இந்த வியாபாரி வரத்துக்கு முன்னால் என்ன ஆயிடுத்து, அவர் வீட்டில் அவர் மனைவி, அந்த அம்மா ரொம்ப பரமசிவ பக்தர், நல்லவன்னா சாதுன்னா அப்பேற்பட்ட உயர்ந்த குணம் உள்ளவர். அந்த அம்மா சொன்னா, இல்லை நீங்கள் பண்ணுறது அநியாயம், அதனால் இது நம்மளோடது இல்லை, நீங்கள் அங்கே போய் அதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த ஊரில் தியாகேஷ பெருமான் இருக்கார், சிவபெருமான் இருக்கார், அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் அதுக்கப்புறம் அவரோட கோபத்துக்கு ஆளானோ அவரோட தண்டனைக்கு ஆளாராப்பில் ஆகிடும், வேண்டாம் அப்படின்னு சொன்னால். இவர் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னுட்டு இவர் வந்து இது மாதிரி சொல்லியிருக்கார் இல்லையா ராஜாட்ட. இப்போது நிரூபிக்கணும் அப்படின்னா மனைவி சொன்னது தெரிஞ்சது, ஞாபகம் வந்தது. இந்த சோழ தேசத்தில் தியாகேஷ பெருமான் அருள் இருக்கிறதுனால இங்கே நம்ம என்ன பொய் சொன்னாலும் அது வெளிப்பட்டுடும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொன்னார், அதை நிரூபிக்கணும்னா உன்னோட இடத்துல நிரூபிக்க முடியாது, உன் எல்லையை தாண்டி என்ன இடத்துக்கு வா, அங்கே நான் நிரூபிக்கிறேன்னு. ராஜா பார்த்தேன், எப்போ இந்த ஆள் இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காலும் நாமளும் போகணுன்ட்டு உடனே அவரோட எல்லையை தாண்டி கலிங்கப்பட்டினத்துக்கு வந்தால் இது என்னோட தான் அவர் ஏதோ சொன்னார். உடனே ராஜா என்ன பண்ணார், கையில் தூக்கி அந்த மோதிரத்தை கொடுத்தார், இந்த நகையை கொடுத்தார். அப்படின்னா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு. அதை வாங்கினுட்டான்னு சந்தோஷப்பட்டான் அந்த வியாபாரி. அடுத்த க்ஷணம் தியாகேஸ்வரோட அருளால் என்ன ஆயிடுத்துன்னார், அந்த மோதிரம் பாம்பா ஷீரெண்டு கையில் நெளியிறது. உடனே தடார்னு தூக்கி போட்டார், கீழே போட்டார். போட்டுட்டு அலறினா, தியாகேஷா தியாகேஷேன்னு அலறினா. உடனே அவன் சொல்கிறான், என் மனைவி சொன்னது சரியாக போச்சு, அங்கே ஏதோ திருவாரூரில் சோழ தேசத்தில் இருந்தால் தான் அவர் காப்பாராக்கும்னு நினச்சிருந்தாக்க தன்னோட நாட்டு கழிச்சுன்னு வந்தால் இங்கேயும் அவர் இருக்கார், எல்லா இடத்துலையும் அவர் இருக்கார் தெரிஞ்சுது அப்படின்ட்டு. உடனே அவர் மன்னிப்பு கேட்டு ராஜாட்ட சொல்லி என்னோடது இல்லை, நான் என்னோடய பேராசையில் பண்ணேன்னு சொல்ல அந்த மோதிரத்தை திருப்பி வாங்கினா அது பூவாக மாறித்து. இப்படி அந்த வியாபாரிக்கு வியப்பாக இருக்குது, ராஜாவுக்கு வியப்பாக இருக்குது. எதனால், இவர் எல்லாம் அறிஞ்சவராக இருக்கிறதுனால. அப்படி எல்லாம் அறிஞ்ச அவரை நாம் வணங்குறதே நம்மளோட எல்லா வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் நாம் தவறு செய்யாத இருக்கோம்னு தெரியறது. அதுக்கு அவர் அருள் செய்யட்டும். அவரோட பெருமைகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.